விஜய் தன்னோட கனவு இல்லமான மல்லி அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து தொடங்க போறாரு. அதை ஆசையா இங்க மல்லி கிட்ட சொல்லி மல்லிக்கு ஒரு மொத்தமும் கொடுக்குறாரு. ஆனா இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு அடங்கா பிடாரி சுடர் எல்லாத்தையுமே காதுல வாங்கிட்டாங்க. காதுல வாங்கிட்டு அடுத்து ஒரு பிசாசுன்னு ஒருத்தர் ராஜேஷின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஆனா எப்பயும் போல இங்க விஜய் மல்லியும் அதை ரெண்டு பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு கடைசியா ஒரு பல்ப் வந்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க தான் போறோம். இங்க விஜய் அந்த அபார்ட்மெண்ட்ஸ் எப்படியாச்சும் நல்லா சூப்பரா வந்து கட்டணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ட்ரீம் வச்சிட்டு இருக்காரு. இங்க மல்லி வந்து கேக்குறாங்க விஜய் கிட்ட, விஜய் நீங்க கஷ்டப்பட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்கீங்க, அதுவும் அந்த லோன் வேற வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்க ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியா வந்து சாங்ஷன் ஆயிருக்கு, எதுக்கு அதுல வந்து என் பேரை வச்சீங்க? அதான் இப்ப வந்திருக்காங்களே உங்க ஒய்ஃப் அவங்க ரேணுகா அப்பார்ட்மெண்ட் வைக்கலாம்ல இப்படி சொன்ன உடனே இங்க விஜய்க்கும் கோவம் வருது. என்ன மல்லி என்ன பேசிட்டு இருக்க? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, அவ இப்ப வந்தவ, என்னதான் அவ என் ஒய்ஃபா இருந்தாலும் சரி எனக்கு எல்லாமே நீ தான் மல்லி அப்படின்னு விஜய் ஒரு வார்த்தை சொல்றாங்க. இதை கேட்டோடனே இங்க விஜய் சொன்ன உடனே மல்லியோட மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறக்க ஆரம்பிக்குது. அப்ப மல்லி இன்னொரு கேள்வி கேக்குறாங்க, சரி விஜய் அப்ப எதுக்கு நீங்க அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் அவளை வந்து தாலி கட்டுறேன் அப்படி இப்படி எதாவது சொன்னீங்க, அதெல்லாம் வந்து பொய்யா? ஐயோ அது என்ன, அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான், ஜஸ்ட் ஒரு கயிறு, என்னை பொறுத்த வரைக்கும் அது கயிறு. ஆனா உனக்கு நான் தாலி கட்டின தெரியுமா? அது நான் மனசார ஒண்ணு நான் என்னோட மனைவியை நினைச்சுதான் நான் தாலி கட்டினேன். அன்னைக்கு உன் லைஃப் நல்லா இருக்கும் நினைச்சிருந்தா நீ இந்த வீட்டை விட்டு போயிரு, வேற யாராச்சும் கல்யாணம் பட்டு சந்தோஷமா இரு, வெண்பாக்காக நீ இந்த வீட்டுல இருந்தது போதும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா நீ என்னோட உயிரை போயிட்ட, அதனாலதான் நான் வந்து உன்னை என்னோட ஒய்ஃபை நினைச்சிட்டு இந்த வீட்டுல இப்போ வரைக்கும் ஒன்று வச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் இல்ல, நீ எப்பயுமே வந்து நீ தான் என்னோட ஒய்ஃபு அப்படின்னு ஒரு வார்த்தைய இங்க விஜய் வந்து சொல்றாரு. விஜய் மல்லிகிட்ட இவ்வளவு சொல்லிட்டு இருக்கத கரெக்டா சுடர் வந்து எட்டி ஒட்டு கேட்டு காதுல வாங்கிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ஐயோ இவனை எப்படியாச்சும் நம்ம கைக்குள்ள கொண்டு வரலாம்னு பார்த்தா இவன் நமக்கு மிஞ்சி ஏதோ பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு 6 மாசம் போகுது. 6 மாசம் போனோடனே விஜயோட அந்த ஒரு கனவு இல்லம், அதாவது மல்லி அபார்ட்மெண்ட்ஸ் ஒரு 50% முடியுது. 50% முடிஞ்ச உடனே இங்க விஜய் வந்து மல்லியை கூட்டு போய் அந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் காமிக்கிறாரு. மல்லி பாத்தியா நம்ம கட்டின அபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு பாத்தியா? விஜய் 6 மாசம் எனக்கு போனே தெரியல. மல்லி இன்னும் ஒரு 3 மாசம் தான், 3 மாசத்துல ஃபுல்லா முடிஞ்சிடும். ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் மல்லி அபார்ட்மெண்ட்ஸ் போட்டு இந்த அபார்ட்மெண்ட்ஸ் ஒரு இல்ல கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு இருக்கும். இந்த 100 வீட்டுல ஒரு வீடு வந்து கண்டிப்பா ஒரு 1.5 கோடி போகும். அதுல எனக்கு எப்படியாச்சும் ஒரு 150 கோடி ப்ராஃபிட் வரும். கம்பெனிக்கு ஒரு 130 கோடி கொடுத்தா கூட 20 கோடி அப்படி எனக்கு சாலிடா வரும். அதுக்கப்புறம் அந்த 20 கோடியை வச்சு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துருவேன். இதை கேட்டோன்னே இங்க மல்லிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. விஜய் எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க உங்க அப்பா கொடுத்த கொஞ்சோண்டு காசை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்தீங்க. ஆனா அதை கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத அந்த ராஜேஸ்வரி உங்ககிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் வந்து பறிச்சா. நீங்க கார் கம்பெனில வேலை பார்த்தீங்க, அது மட்டும் இல்லாம அங்க இங்கன்னு ஏதோ அந்தந்த வேலை இந்த வேலை ரொம்ப மோசமான வேலை எல்லாம் பாத்தீங்க. கடவுள் அருளால இப்ப உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. மல்லி கவலையே படாத மல்லி, நான் எப்படியாச்சும் இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிருவேன். நம்ம இந்த ஒரு வீட்டுக்கு நம்ம வந்துருவோம், அப்புறம் நீ நானும் வேணுப்பா, அவ்வளவுதான். அப்ப மல்லி வந்து கேக்குறாங்க, சரிங்க ரேணுகா இங்க பாரு அதை பத்தி என்கிட்ட பேசாத, எனக்கு கொஞ்ச நாளே டவுட்டா இருக்கு. ஆனா சீக்கிரம் என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியே வந்துதான் ஆகணும். அப்ப அவளை பத்தி உண்மை தெரியட்டும், அப்புறம் நான் பாத்துக்கிறேன். இங்க மல்லிக்கு வந்து பரவாயில்லையே, விஜய் வந்து அந்த ரேணுகாவை நோட் பண்ணிட்டுதான் இருக்காரு. எப்படியோ அந்த ரேணுகாவோட உண்மையா சீக்கிரம் வெளியிடும் கடவுள்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க விஜய் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோடனே அப்ப ராஜேஸ்வரி வராங்க. ராஜேஸ்வரி வந்து, என்ன விஜய் ஏதோ புதுசா அப்பார்ட்மெண்ட் கட்டுற போல, ஆமா அப்பார்ட்மெண்டோட ஒரு 50% ஒர்க் முடிஞ்சிட்டாமே கேள்விப்பட்டேன். விஜய் வந்து கோவமா, ஏ ராஜேஸ்வரி இப்ப எதுக்கு என்கிட்ட இந்த தேவையில்லாத விஷயத்த வந்து நீ பேசிட்டு இருக்க? இல்ல விஜய், என் தம்பி ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்கார மாதிரி இருந்தான். அதாவது அவன் 10ல இருந்து 0க்கு போனான். ஆனா இப்ப திருப்பி அவன் வந்து 10க்கு வர போறானே, அதை நினைக்கிறப்பதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இங்க பாரு, எந்த ஒரு அக்கா வந்தாலும் தன்னோட சொந்த கூட போற தம்பி ஒண்ணுமே இல்லாம முன்னேறி வரப்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா நீ அப்படி கிடையாது. இங்க பாரு, என்கிட்ட இருந்து எவ்வளவு சொத்தை நீ பிரிச்ச, ஆனா அதை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு மேல நான் உழைச்சு சம்பாரிச்சு நான் மேல வந்து காட்டல. என் பேரு வந்து விஜய் இல்ல, சரியா? நீ இதை சொல்ற, அப்பா வந்து எனக்குதான் வந்து எல்லா சொத்தையும் என் பேரை எழுதி வச்சுட்டாரு, பொம்பளை பிள்ளைன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு உனக்கு கொடுத்த அதே பங்குதான் எனக்கும் கொடுத்தாரு. நான் அதை வச்சுதான் மேல வந்தேன். நீ ஒன்னும் தப்பு கணக்கு போட்டுக்காத.
நீ கனடால இருந்த, உனக்கு இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா நிறைய இடத்துல நிறைய கடன் வாங்கியிருந்தாரு. அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சது நான் தான். கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட எல்லா கடையும் அடிச்சது நான் தான். உடனே மல்லி வராங்க. மல்லி வந்து, விஜய் சார் எதுக்கு தேவையில்லாம இவகிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உடனே இங்க விஜய் ஷாக் ஆகுறாரு. மல்லி இப்ப என்ன சொன்ன? எதுக்கு நீங்க சார்னு சொன்ன? ஐயோ சார்னு சொன்னா? சாரி ஏதோ ஒரு பழக்க தோஷத்தை சொல்லிட்டேன். என்னது பழக்க தோஷமா? மல்லி நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகி 1 இயருக்கு மேல ஆகுது. கொஞ்சமாச்சும் ஆசையா புருஷன் கூப்பிடு. சரி விஜய் புருஷா, இங்க ராஜேஸ்வரிக்கு வந்து மயிரெல்லாம் எரியுது. ஐய இதுங்க வேற ஆரம்பிச்சிட்டுங்க, நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹால்ல இருந்து கிளம்பி ரூமுக்கு போறாங்க. கரெக்டா ஒரு 3 மாசம் ஓடுது. 3 மாசம் ஓடணுன்னே இங்க விஜய் வேகமா ரூம்குள்ள வராரு. ரூம்குள்ள வந்து, மல்லி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மல்லியை அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கி சுத்துறாரு. இங்க மல்லிக்கு ஒண்ணுமே புரியவில்லை. விஜய் என்ன ஆச்சு? இறக்கி விடுங்க இப்படி சொல்லும் போது, மல்லி எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃபுல்லா பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிட்டு வீடியோ ரெடி ஆயிட்டு, நாளைக்கு நான் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஓபன் பண்ண போறேன். அதுக்கு சீஃப் கெஸ்டா ஒருத்தவங்களை கூப்பிட்டுருக்கேன். அவங்க பேர் என்ன தெரியுமா? சீஃப் கெஸ்டாவா? எப்படியும் ஏதாச்சும் சினிமா நடிகர் அவங்களால இருப்பாங்க. சேச்சே அப்படிலாம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என் மேல யார் பாசம் வச்சிருக்கா, என் வளர்ச்சிக்கு யார் உதவியா இருக்கா, என் மேல யார் நேசம் வச்சிருக்கா, அவங்க பேரு அவங்கள மட்டும்தான் வந்து நான் வந்து ஓபன் பண்ண வைப்பேன். இங்க மல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப விஜய் வந்து சொல்றாரு, அவங்க பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எம்னு ஆரம்பிக்கும். என்னது எம்மா? என்னங்க எம் லெட்டர் நிறைய பேர் இருக்கு, நான் எப்படி கண்டுபிடிக்க? சரி நான் தமிழ்ல சொல்லவா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மான்னு ஆரம்பிக்கும். மாவா? ஒருவேளை என்னதான் சொல்றீங்களா மல்லின்னு? ஆமா மல்லி, நான் ஒன்னதான் சொல்றேன். இங்க விஜய் இப்படி சொன்ன உடனே இங்க மல்லிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறமா இங்க இன்விடேஷன் எடுத்துட்டு இங்க மல்லியும் விஜயும் அன்னபூர்ணி அம்மா பார்க்க போறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. நாளைக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் ஓபன் பண்றோம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே இங்க நாகுக்கு, பாபு, மனோகர் அங்கிள் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. மறுநாள் காலையில இங்க அப்பார்ட்மெண்ட்டை மல்லி ஓபன் பண்றாங்க. மல்லி ஓபன் பண்ணோடனே உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹவுஸை வந்து விஜய் தான் வாங்குறாரு. விஜய் வாங்கி அவர் வந்து குடி போறாரு. அப்ப ரேணுகா வந்து கேக்குறாங்க, விஜய் இந்த வீட்டுல நம்ம 2 பேரும் மட்டும் தான் இருக்கணும், சரியா? எதுக்கு இந்த மல்லி எல்லாம் கூப்பிட்டு வர? இந்த மல்லி ஒரு சாதாரண கேர் டேக்கர் தானே, அவ வீட்டுக்கே போய் சொல்லு. இனிமேல் இந்த வீட்டுல நம்ம மட்டும் சந்தோஷமா வாழலாம். அப்ப விஜய் கோவமா முறைச்சிட்டு சொல்றாரு, இங்க பாரு ரேணுகா, நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. எனக்கு மல்லி ரொம்ப முக்கியம், அவ உனக்கு மேல, சரியா? இத சொன்ன உடனே இங்க ரேணுகா அப்படியே வாய மூடுறாங்க. ஐயோ, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்மள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான், ஆனா கல்யாணமும் பண்ணல. அது மட்டும் இல்லாம இப்ப மல்லின்னு மல்லி மேலதான் உயிரா இருக்கான். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்கான். அதுவும் 150 கோடிக்கு இவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட் வந்து கட்டி முடிச்சிருக்கான். அதுக்கு மல்லின்ற பேரை தான் வச்சிருக்கான். இனிமேல் வந்து நம்ம இந்த வீட்டுல இருந்து ஒன்னும் ஆக போறது இல்ல. ஏன்னா இவன் முழுக்க மல்லின்னு உயிராவே இருக்கான். கடைசி வரைக்கும் நம்மள இவன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். நம்ம சீக்கிரம் இந்த வீட்டுல ஏதாச்சும் தேர்தான்னு பார்த்துட்டு ஏதாச்சும் 5 10 ஆட்டையை போட்டுட்டு இந்த வீட்டை கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க விஜய், மல்லி, வெண்பா அந்த அப்பார்ட்மெண்ட்ல சந்தோஷமா வாழ்றாங்க. எது எப்படியோ விஜய் ஒண்ணுமே இல்லாம கீழே இருந்து இவ்வளவு தூரம் முன்னேறி வந்தது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க.